அண்ணே ஒரு டீ. எல்லாருக்கும் வாழ்க்கை மாறிடுச்சு, ஆனால் எனக்கு அப்படியே இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? என் கூட இருந்த எல்லாருமே ஐடி போலீஸ்னு நல்ல ஒர்க்கில் இருக்காங்க. ஆனால் நான் இந்த டீ கடையில் நின்றுட்டு புலம்பிகிட்ருக்கேன். சப்போர்ட்டும் இல்லை, கம்ஃபர்ட்டும் இல்லை. தம்பி டீ இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம், என்ன சாங்ண்ணா அது? அதுவாப்பா, ஒரு நிமிஷம்ண்ணா. ஏயா வெற்றி கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஏயா வெற்றி, நீ வரும்போது நம்ம மணி எண்ணெய் கடையில கொஞ்சம் எண்ணெயும் முட்டையும் வாங்கிட்டு வாயா. மா, நானே நாளைக்கு இன்டர்வியூ போற டென்ஷன்ல இருக்கிறேன். இப்போ வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. அதெல்லாம் முடியாதுமா, நீங்களே போய் வாங்கிக்கோங்க. இல்லையா, அப்பா கால் வலியில படுத்துட்டு இருக்காரு. நானும் வெளில போய் பார்த்தேன், கடை மூடி இருக்கு. அதாயா வெற்றி. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்கம்மா. சரி வைங்க, வாங்கிட்டு வரேன். வாயா வாயா, எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாச்சு, இந்தாங்க. சரி சரி, கை கால்லாம் கழுவிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்கம்மா. நான் சாப்பிட லேட் ஆகும். நாளைக்கு இன்டர்வியூக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு, அந்த வேலையை பார்க்கணும். டேய், சாப்பிட்டு போய் பண்ண வேண்டியது தானே உன்னோட ப்ரிப்பரேஷனை? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் மேட்சை பாருங்க. பார்த்து அடி உன் பிள்ளைய என்னெல்லாம் பேசிட்டு போறான்னு. பார்த்தேன். உங்க பிள்ளையாச்சே, உங்களை மாதிரி தான் இருப்பான். சரி சரி, நீங்களும் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்த வாட்டியாவது உன் பிள்ளை செலக்ட் ஆயிடுவானா? அதெல்லாம் ஆயிடுவாங்க. நீ சாப்பிடலாடி? இல்லங்க, வெற்றி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ பண்ணுங்க அம்மாவும் பிள்ளையும். வெற்றி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சாப்பிட வாயா. எனக்கு பசிக்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, இரு, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கும். அம்மா, நான் தோத்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. டே வெற்றி, லூஸ் மாதிரி பேசாதடா. நீ யாரு? என்னோட பிள்ளை. இங்க பாரு வெற்றி, உனக்கு அம்மா நான் இருக்கேன்டா. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் வெற்றி. தோல்வியே வந்தாலும் அதை நீ வெற்றியா பார்க்க பழகணும், சரியா? சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப நீ போய் தூங்கு. மா, கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கலாம்ல. இப்ப பாரு, லேட் ஆயிடுச்சு. டேய், நீ தூங்குனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இத மட்டும் கரெக்டா பேசுங்க. இந்த ஃபைல் எங்க வச்சேன்? மா, அந்த ஃபைலை பாத்தீங்களா? மா, ஃபைலை பாத்தீங்களா இல்லையா? எங்க இருக்கு? பொறுமையா தேடுடா, அங்கதான் இருக்கும். வெற்றி மச்சான், சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சுடா. இதோ வந்துட்டேன். டே வெற்றி, சாப்பிடாம போற, சாப்பிட்டு போடா. மா, அவசரம் புரியாம பண்ணாதீங்கம்மா. வந்து சாப்பிடுறேன். ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது. இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல. வேணாம்மா, நான் கிளம்புறேன். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சீக்கிரம் ஏறு. ஏய், சாரிடா, வா போலாம். மிஸ்டர் வெற்றி, இப்போ நீங்க உள்ள போலாம். ஓகே மேம். மே கம் இன் சார்? எஸ், உள்ள வாங்க. டேக் யுவர் சீட் வெற்றி. தேங்க்யூ சார். வெற்றி, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ணேன். ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இப்போ எங்கள் கம்பெனிக்கு ஆட்கள் தேவையில்லை. ஓ, ஓகே சார். தேங்க்யூ சார். போச்சு, எல்லாமே போச்சு. தோல்வியே வந்தாலும் அதை நீ வெற்றியா பார்க்க பழகணும். அம்மா காலிங். மா, ஏயா வெற்றி, செலக்ட் ஆகலமா. ஏண்டா கண்ணா, ஏதாச்சும் மறந்து விட்டுட்டு போயிட்டியா? இல்லம்மா. நான் வேணா கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? சாச்சா, இல்லம்மா. நான் வேணும்னா உனக்காக அவங்க கிட்ட பேசட்டுமாயா? சாச்சா, இல்லம்மா. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. வீடியோ கால் வரியா? சரியா? மா, பொறுமா. உனக்கு வீடியோ கால் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது சாமி, கத்துக்கிறேன். நானும் கத்துக்கிறேம்மா. என்னதான் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், உடைஞ்சு போனாலும்,
எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நம்ம அம்மா முகத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்மைல் எல்லாத்தையும் மறைச்சிரும். நம்ம அம்மாவை மாதிரி அன்பு காட்டவும் முடியாது, அதே சமயத்துல அதட்டவும் முடியாது. எல்லார் லைஃப்லயும் தேய்ச்ச ஒரு கரம் வேணும், அது அம்மாவால மட்டும் தாங்க முடியும். இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபிலிம் கேட்கிற உங்களுக்கும் தேய்ச்ச ஒரு கரம் தேவையில்ல. இயேசு உங்க ஒருத்தரையும் தாயை போல தேய்ச்சுவார், கவலைப்படாதீங்க. ஏசாயா 66:13 இப்படியாக இருக்குது, ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சுவேன். உங்களுக்கும் தாயை போல இயேசு இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்ஃபர்டர் ரேடியோ.